Hi students. இப்போ நம்ம பார்க்க போகிறது பிரவீன் உத்ராத்ல பேப்பர் 2ல வரக்கூடிய கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது காவியக்கே ரூப்ன்ற தலைப்பில் வரக்கூடிய கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் 8th கொஷின் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த 7 கொஷின்ஸும் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அது ரிலேட்டடான எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி அதுக்கான மீனிங்ஸ் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அந்த பெல் பட்டன் ஆல்சோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் எக்ஸாம் ரிலேட்டடாக அப்டேஷன்ஸ் போடும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே. ஸோ இப்போ 8th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, காவியக்கே விபின்ன ரூபோங் பர் பிரகாஷ் டாலியே. காவியன்னு நம்ம என்னன்னு பார்த்தோம், கவிதை, போயட்ரி இல்லையா? ஸோ அதை பொறுத்த வரைக்கும் விபின்ன ரூபம், அதனுடைய டிஃப்ரெண்ட், அதாவது அதனுடைய பல வகையான வடிவங்கள், அந்த கவிதைன்றது என்னென்ன வடிவங்கள் எல்லாம் நமக்கு இருக்குது அப்படின்றத நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? அதனுடைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ். काव्य के विभिन्न रूपों को जानने के लिए काव्य के विभाजन की पाश्चात्य और भारतीय परंपरा को जान लेना आवश्यक है. அதாவது ஒரு காவியத்தினுடைய டிஃப்ரெண்ட் டைப்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, ஜான்னே கேலியே டு நோ, தெரிஞ்சுக்கணும்னா காவியக்கே விபாஜன் கி, அந்த காவியத்தினுடைய அந்த போயட்ரினுடைய டிவிஷன்ஸான பாশ্চাத்திய அவர் பாரதிய பரம்பரா. ஸோ பாশ্চাத்தியனா நம்ம வெஸ்டர்ன், மேற்கத்திய அப்படின்னு படிச்சோம் இல்லையா? மேற்கத்திய மற்றும் இந்திய பரம்பரையை பத்தியான ஞான் லேனா அவசியக் ஹை, அறிவை பெற வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதாவது ஒரு காவியத்தினுடைய டிவிஷன்ஸான பாশ্চাத்திய ஒரு பாரதிய பரம்பராவை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் எது பார்க்க போறோம் அப்படின்னா பாশ্চাத்திய பரம்பரா. ஸோ இது என்ன? व्यक्ति और संसार को अलग करके यूरोप के समीक्षकों ने काव्य के भी दो भेद कर दिए हैं. அதாவது व्यक्ति और संसार, பர்சன், இந்த உலகமும் இந்த மனிதன், இந்த ரெண்டு பேரையும் தனித்தனியா அழகு கற்கே தனி அதாவது ரெண்டு பேரையும் தனித்தனியா பிரிச்சு யூரோப்பே சமீட்சகோங் நே, ஸோ அந்த யூரோப் இருக்காங்களே அதனுடைய விமர்சகர்கள் என்ன பண்றாங்க, காவியத்தை வந்து இரண்டு விதமா பிரிக்கிறாங்களாம். அதாவது பர்சன் தனி, இந்த சங்சார் தனி, இந்த வேர்ல்டு, இந்த உலகம் அப்படின்ற மாதிரி. அதாவது எப்படி அதை பிரிச்சு காமிக்கிறாங்கன்றத பார்க்கலாம். விஷயகத் அதாவது சப்ஜெக்டிவ், விஷயகத் அப்ஜெக்டிவ். அதாவது சப்ஜெக்டிவ்ன்றதுனா அந்த வியக்தி எதை குறிக்குதோ, எதை பத்தி பேசுறோமோ. அப்ஜெக்டிவ்ன்றது அதை யாரை ரிலேட் பண்ணி அந்த விஷயத்த சொல்றோம். இப்ப சப்ஜெக்ட் இருக்கு, அந்த சப்ஜெக்டை எதோட ரிலேட் பண்ணி சொல்றோம், அது விஷயகத். இதுல இந்த விஷயகீத் மேம் கவி கோ பிரதானத்தா மில்தே ஹே. ஸோ விஷயகத்துல அந்த சப்ஜெக்டிவ்ல அந்த கவிஞர்களை தான் பிரதானப்படுத்தி, மெயின்படுத்தி சொல்லுவாங்களாம், முதன்மைப்படுத்தி சொல்றாங்க. அவங்களுடைய முதன்மைத்தனம் இதுல நமக்கு கிடைக்குது. விஷயகத் மேம் கவி கே அதிரிக்த் அந்நிய சிருஷ்டி கோ பிரமுகத்தா மில்தி ஹே. விஷயகத்னா என்ன? அப்ஜெக்டிவ்ஸ். அதுல கவிஞர்களுடைய மற்ற பிற கவிதைகள் இருக்கு இல்லையா, அதை பத்தி தான் முக்கியமான இடம் கொடுத்திருப்பாங்களே. கவிஞர்களை விட அவங்களுடைய படைப்புகளுக்கு அதுல முக்கியத்துவம் இருக்கும். விஷயகத் காவியக்கோ லிரிக் பி கஹத்தே ஹே. அதாவது விஷயகத்னா என்ன? அப்ஜெக்டிவ்னு பார்த்தோம் இல்லையா, அந்த காவியத்துல லிரிக் பி கஹத்தே ஹே, பாடல் வரிகளும் அதுல இருக்கும். ஈஸே பிரகீத் காவிய கஹா ஜாத்தா ஹே. ஸோ அதனாலே அது என்னன்னு சொல்றாங்க, பிரகீத் காவியம், அதாவது நரேட்டிவ், அதனுடைய அதை விவரிக்கிற மாதிரி இருக்கிற ஒரு காவியம் அப்படின்னு சொல்றாங்க. இசிகோ மகாகாவிய பி கஹத்தே ஹே. ஸோ அது மட்டும் இல்லாம அது என்னன்னு சொல்றாங்க, இந்த விஷயகத் காவியவ மகாகாவிய, எப்பிக் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு காவியம். காவியக்கே பத்தியாத்மக் ரூபுக்கோ அங்கிரேசி மேம் வேர்ட்ஸ் கஹத்தே ஹே. அதாவது இந்த காவியத்துல இருக்கிற இந்த பத்தியாத்மக் அப்படின்னா பகுதி பகுதியா கொடுக்கறது, பார்ட்டா. பத்தியாத்மக் ரூபுக்கோ அதை வந்து இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்றாங்களா, வேர்ஸ் அப்படின்னு சொல்றாங்களாம். கண்ட காவிய நாம போயி ரூப் அங்கிரேசி மேம் நஹி மில்தா. இதுல இந்த கண்ட காவியம்னு என்னது, அதாவது கொஞ்சம் ஒரு 5-6 லைனா கொடுத்து அதுக்கான அந்தந்த இடத்துக்கான இன்சிடென்ட்ஸை பத்தி குறிப்பிடுறது. அதாவது ஒரே ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட்ஸ் எடுத்து அந்த பாட்டுல வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணிருப்பாங்க. அதுதான் கண்ட காவியம். தமிழ்ல நம்ம படிச்சிருப்போம். ஒரு 6-7 லைன்ஸ் இருக்கும், அதுக்கான விளக்கம் கீழே கொடுத்துருப்பாங்க. திருப்பி ஒரு 6-7 லைன்ஸ் வரும், திருப்பி விளக்கம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதான் கண்ட காவிய. அது அப்படிப்பட்ட இது வந்து அந்த இங்கிலீஷ்ல வந்து இல்லை அப்படின்னு சொல்றாங்க. गत्यात्मक भाव प्रतान काव्य का ही रूप है.
கத்தியாத்மக் அப்படின்னா ப்ரோஸ், உரைநடைன்னு சொல்றோம் இல்லையா. சோ அந்த கத்தியாத்மக் பாவ் பிரதான் காவிய காஹி ரூபை, பாவ் பிரதான அதோட இமோஷன்ஸ் வந்து மையப்படுத்தி இருக்கிறதா காவிய காஹி ரூப், ஒரு காவியத்தினுடைய வடிவமா இருக்கு. கத்தியாத்மக் என்ற வடிவத்துல அது இருக்கு. அதுல பாவ் பிரதான் அதாவது இமோஷனை தான் மையப்படுத்தி இருக்காங்க. உபன்யாஸ் மகா காவியகா ரூபகை, இதுல இந்த உபன்யாசம் என்ன, நாவல் அப்படின்னு சொல்றேன். நாவல்னா ஒரு கண்டினியூஷனா ஒரு கதை இருக்கும், அதுதான் மகாகாவிய. சோ உபன்யாசம்ன்றது மகா காவியத்தினுடைய ஒரு வடிவம். और कहानी गंड काव्य का नाटक विषय प्रतान होता है. இதுல கஹானினா கதை, கதைன்றது என்னது, கண்ட காவியக்கா, கண்ட காவியம்னா ஒரே ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட்ஸ் எடுத்து அதுல அந்த கதையை எக்ஸ்பிளைன் பண்றது இல்லையா. சோ அதனால கஹானின்றது கண்ட காவிய நாட்டக் விஷய், அந்த கண்ட காவியத்துல நாட்டக் விஷயம், அது நாடகமா ஒரு விஷயத்த வந்து மையப்படுத்தி அதை கொடுப்பாங்க. ஒரு கதையை வந்து நாடக வடிவில கொடுப்பாங்கன்னு அர்த்தம். அந்த கண்ட காவியத்தை நாடக வடிவத்துல ஒரு கதையா கொடுப்பாங்களாம். நெக்ஸ்ட் பாரதிய பரம்பரா, அதாவது இந்திய பரம்பரையில என்னென்ன இருக்கு அந்த இதுல. பாரதிய परंपरा के अनुसार काव्य के दो भेद पाए जाते हैं. அதே போல நம்ம இந்திய பரம்பரையிலையும் இந்த கவிதையை பொறுத்த வரைக்கும் 2 டைப்ஸ் ஆஃப் பிரிக்கிறாங்க. 2 டைப்ஸ் ஆஃப் இது நமக்கு கிடைக்குது. என்னன்னா, ஒன்னு திருஷ்ய காவிய, இன்னொன்னு ஸ்ரவ்ய காவிய. திருஷ்ய அப்படின்னா விஷன், நம்ம பாக்குறது இல்லையா. சோ அதுதான் விஷன் போயட்ரி. ஸ்ரவ்ய காவிய அப்படின்னா என்னன்னா ஆடியோ போயட்ரி. சோ திருஷ்ய காவிய ஸ்ரவ்ய காவிய. சோ இதுல அந்த விஷன் போயட்ரி, அதாவது பார்த்து அது அந்த கவிதைகளுடைய அர்த்தம் புரிஞ்சுக்கிறது. ஸ்ரவ்ய அப்படின்னா ஆடியோ, கேட்கறது. சோ கேட்கக்கூடிய கவிதை. சோ இதுல திருஷ்ய காவியமே சுன்கர் யா பட்கர் ஆனந்த் லியா ஜாத்தா ஹை. சோ இந்த திருஷ்ய காவியத்துல அந்த விஷன் போயட்ரியில கேட்டு அதை படிச்சு அதுக்கான சந்தோஷம் வந்து அதுல கிடைக்கும். அதுதான் ஆனந்த். அதை படிக்கும் போது அதுக்கான விஷயம் நம்ம புரிஞ்சு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸ்ரவ்ய காவியமே, ஆனா இந்த ஸ்ரவ்ய காவியத்துல தேக்கர் யா சுன்கர் காவிய கா ஆனந்த் லியா ஜாத்தா ஹை. அதாவது இந்த ஸ்ரவ்ய காவியத்துல அதை பார்த்து அதை கேட்டு அந்த காவியத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் திருஷ்ய காவிய பாரதிய பரம்பரா में नाटक को अधिक प्रधानता प्राप्त है. சோ இந்த பாரதிய பரம்பரையில நாடகத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் வந்து கொடுத்தாங்க. इसमें आंख और श्रवेंद्रिय का काम रहता है. சோ இதுல நம்ம கண்களுக்கும் ஸ்ரவேந்திரிய அப்படின்னா நம்ம காதுகளுக்கும் வேலை வந்து அதிகமா இருந்துச்சு. लोग समाज में बैठकर काव्यानंद लेना पसंद करते हैं. சோ மக்கள் வந்து இந்த சமுதாயத்துல அவங்கவுங்க இடத்துல இருந்தே அந்த காவியத்தினுடைய ஆனந்தத்தை பெறணும் அப்படின்றத எல்லாருடைய விருப்பமா இருந்துச்சு. இஸ்லியே உன் தினோ, சோ அதனாலேயே அந்த காலத்துல நாடகம்க்கு பிரதானத்தா தீ ஜாத்தி ஹை. சோ நாடகங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஏன்னா நாடகம் தான் என்ன பண்ணுவாங்க, அதை ஒரு இடத்துல உட்கார்ந்து அதை பார்த்து அதனுடைய கருத்தை வந்து அவங்களால புரிஞ்சுக்க முடியுது. சாதாரணத்தா மனுஷ பி நாட்டக்க ஆனந்த் லேத்தா ஹை. சோ இதனால என்னாச்சு, சாதாரண மக்களும் நாடகத்தின் மூலமா அதுக்கான பலனை வந்து அனுபவிச்சாங்க. इसलिए नाटक को पांचवां वेद माना जाता है. சோ அதனாலே நாடகத்தையும் அந்த 5 வேதங்களில் ஒன்றாக சொல்லப்பட்டது. திருஷ்ய காவிய கோ ரூபக் யா நாட்டக் பி கஹத்தே ஹை. சோ அதனாலதான் அந்த திருஷ்ய காவியத்தை என்னன்னு சொல்றாங்க, ரூபக் யா நாட்டக்ன்ற பேர்ல சொல்றாங்க. ஏகாங்கி பி ஈஸி கா ஏக் அங்க் ஹை. சோ இதுல ஏகாங்கின்றதும் இதுல ஒரு பார்ட்டா இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஸ்ரவ்ய காவிய. ஸ்ரவ்ய காவியம் என்னன்னு பார்த்தோம், ஆடியோ, நம்ம கேட்கிற கவிதைகள். जिस काव्य का आनंद लोग श्रवेनेन्द्रियों से लेते हैं उसे हम श्रव्य काव्य कहते हैं. அதாவது எந்த ஒரு கவிதையை நாம காவியக்கு ஆனந்தம், எந்த ஒரு கவிதையினுடைய ஆனந்தத்தை மக்கள் வந்து காதால கேட்டு அதை அனுபவிக்கிறாங்களோ அதை நாம ஸ்ரவ்ய காவியன்னு சொல்றோம். புராணே ஜமானே மே புஸ்தகிங் நஹி சபதி தி. அதாவது அந்த காலத்துல புராணே ஜமானேனா அந்த பீரியட்ல, ஏன்ஷியன்ட் பீரியட்ல புக்ஸ் எல்லாம் நமக்கு எந்த பிரிண்டிங்கும் இல்ல. அதுதான் புஸ்தகிங் நஹி சபதி. புஸ்தகங்கான பிரிண்டிங்ஸ் வந்து எதுவுமே இல்லாம இருந்தது. विद्वान लोग काव्य को मौखिक रूप में रागात्मक ढंग से श्रोताओं को सुनाते थे.
அதாவது வித்வான் லோக்னா அந்த பண்டிதர்கள் இருக்காங்களே அந்த அந்த மக்கள் காவியத்தை அந்த கவிதையை மௌகிக் ரூப் மௌகிக்னா வாய் வழியா ஓரலா ராகாத்மக் டங்குசே பாடல்கள் மூலமா த்ரோத்தாவுங்கோ சுனாத்தே அத அத கேக்குறவங்களுக்கு அத பாடலா கொடுத்தாங்க. ஸ்ரோதா இசை சுன்கர் ஆனந்த லேத்தே. ஸோ இதை கொடுக்கும் போது என்னாச்சு, அந்த பாடல்களை கேட்டு அந்த லிசனர், ஸ்ரோதா அப்படின்னா லிசனர் கேட்கிறவங்க, ஸோ கேட்கிறவங்க இதை கேட்டு அதுக்கான சந்தோஷத்தை அனுபவிச்சாங்க. इसलिए यह श्रव्य काव्य कहलाता है. ஸோ அதனாலதான் இது என்னன்னு சொல்றோம், श्रव्य काव्य அப்படின்னு சொல்றோம். आजकल मुद्रण कला की मदद से पुस्तकों को पढ़कर लोग काव्यानंद लेते हैं. ஸோ இப்போ ஆனா இப்ப என்ன வந்துருச்சு, அந்த முத்ரன் கலை அச்சுக்கலை, அதாவது ஸ்டாம்பிங் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, பிரிண்டிங். ஸோ இப்போ அந்த பிரிண்டிங்ன்ற ஒரு விஷயம் வந்ததுனால அதனுடைய உதவினால, மதத் அப்படின்னா உதவி, ஸோ அந்த முத்ரன் கலாவினுடைய உதவினால புஸ்தகங்கோ படுக்க அந்த புத்தகங்களை படிக்கிறதுக்கான வாய்ப்பு மக்களுக்கு கிடைச்சது. மக்களும் லோக காவியானந்த லேத்தேகை, மக்களும் அந்த கவிதையினுடைய ஆனந்தத்தை அனுபவிச்சாங்க. नेक्स्ट गत्य पत्य चंपू. இதுல श्रव्य काव्य के 3 मुख्य भेद पाए जाते हैं. இந்த श्रव्य காவியத்துல 3 முக்கிய பிரிவுகள் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னா, கத்தியனா ப்ரோஸ் உரைநடை, பத்தியனா வேர்ஸ் அந்த பகுதி பகுதியா வருது இல்லையா தனித்தனியா, அது மிச்சிரித் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் ஆனது கலந்தது, அதுதான் சம்பு அப்படின்னு சொல்றாங்க. மிச்சிரித்னா மிக்சட். पत्य में संगीत और भावुकता के लिए अधिक स्थान है. ஸோ இந்த பத்தியம் இருக்கு இல்லையா, அந்த பாட்ட வருது, அதுல சங்கீத் और भावुकता के लिए இந்த பாடல்கள் மற்றும் தன்னுடைய எமோஷன்ஸை வெளிப்படுத்துறதுக்கான அதிக இடம் வந்து அந்த பத்தியில தான் மக்களுக்கு வந்து கிடைச்சது, இந்த கவிஞர்களுக்கு. கத்திய போல்சால் கி ஸ்வபாவிக் பாஷா ஹை. ஆனா இந்த உரைநடைன்றது மக்கள் சாதாரணமா பேசப்படக்கூடிய அதே நடையில வந்து அந்த ப்ரோஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. உரைநடைனா என்னது, என்ன நடக்குதோ அது அப்படியே வந்து என்ன பேசுறாங்களோ என்ன நடக்குதோ அதோட இயற்கையை அப்படியே அதுல வந்து லாங்குவேஜா கொடுக்கறது, அதுதான் ஸ்வபாவிக் பாஷா அப்படின்னா இயற்கையா என்ன மொழி பேசுறாங்களோ அந்த மொழியிலேயே அந்த விஷயத்த வந்து சொல்றது. மிச்ரித் காவியம் கேய और பாட்டிய दोनों गुण पाए जाते हैं. ஸோ இதுல ஆனா இந்த மிக்சரித் அந்த மிக்சட் சொல்றோம்ல, இதுல என்னன்னா இந்த மிச்ரித் காவியத்துல கேயனா பாடல், அவர் பாட்டியனா லெசன், அந்த பாடலும் இருக்கும் லெசன் ரெண்டுத்துக்கான குணங்களும் இதுல இருக்கு, அதனாலதான் அது மிக்சடுன்னு சொல்றது. லோககீத் சம்பு காவியக்கு அச்சா நமுனாகை. ஸோ லோககீத்னா மக்களுடைய பாடல், மக்கள் பாடல்கள் பாடுறாங்களே, மக்கள் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் கலந்துதான் பாடல்களை பாடுவாங்க. ஸோ அதனால லோககீத்ன்றது அந்த சம்பு காவியத்தினுடைய ஒரு சிறந்த உதாரணமா சொன்னாங்க, அதுதான் நமுனா, அச்சா நமுனா அது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. லோக கீத்ன்றது சம்பு காவியத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பந்து கி திருஷ்டி சே பேத். பந்துக்கினா அந்த இணைப்பு, அதோட பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த பாண்ட் அந்த பார்வையில எப்படி பிரிக்கிறாங்க, பாண்டிங் அப்படின்னா ஒன்னுத்துக்கு ஒன்னுத்து கனெக்டிவா இருக்கிறது. பந்து கி திருஷ்டி சே ஸ்ரவ்ய காவிய கே தோ பேத் ஹை. ஸோ அந்த பந்துக்கு திருஷ்டினா அந்த பாண்ட், அதனுடைய பார்வையில இணைப்பு அப்படின்ற பார்வையில இந்த ஸ்ரவ்ய காவியம் 2 டைப்ஸ் ஆஃப் இருக்கு. ஒன்னு என்னது பிரபந்த, இன்னொன்னு முக்த். ஓகேவா, ஸோ 2 டைப்ஸ் இருக்கு. இதுல இந்த பிரபந்த காவியக்கே பத்தியம் கே பீச் மே, இந்த பிரபந்த காவியத்தினுடைய இந்த பேராகிராஃப் இருக்கு இல்லையா, அதனுடைய மிடில்ல தாரதமிய ரகத்தாகை, அதாவது அதுல ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், அதாவது ஒவ்வொரு பேராகிராஃபும் நடுவுல பாத்தீங்கன்னா அது கண்டினியூவேஷன் இருக்கும்னு சொல்றாங்க. ஜெய்ஸ் எப்படி ராமச்சரித்திர மானஸ், காமாயினி ஆதி, இது ரெண்டுமே இந்த பிரபந்த காவியத்துக்கான ஒரு எக்ஸாம்பிள். முக்து காவியக்கே பத்தியம் கே பீச் மே, ஆனா இந்த முக்து காவியம் இருக்குல்லையே அதனுடைய அந்த பேராகிராஃப்க்கு இடையில வந்து அந்த தாரதமிய நகி ரகத்தாகை அந்த சீக்வன்ஸ் வந்து இருக்காது, பாட்டா கொடுத்துருப்பாங்களாம். ஜெய்சே கபீர் கே தோஹே, சூரதாஸ் கே பத்து ஆதி. ஸோ இது எல்லாமே அவங்க இந்த முக்து காவியத்தினுடைய உதாரணம். ஸ்புட் கவிதாயங் முக்து ஹோத்தி ஹை, அதாவது ஸ்புட் கவிதாயங் அப்படின்னா இடிக்கவிதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கருத்தை மையப்படுத்தி எழுதக்கூடிய கதைகள், அதாவது ஒரு விஷயத்த வந்து அடுத்தவங்களுக்கு புரிய வைக்கணும், அது முக்கியத்துவத்தை புரிய வைக்கிறதுக்காக எழுதப்படக்கூடிய கவிதைகள் தான் முக்து கவிதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க.
நெக்ஸ்ட் महाकाव्य और घंट काव्य. ஸோ இதுக்கான டிஃபரன்ஸ் என்ன? பிரபந்த காவிய கி தோ பேத் ஹோते हैं. ஸோ இதுல இந்த பிரபந்த காவியத்துக்கும் ரெண்டு டைப்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா மகாகாவிய கண்ட காவிய அப்படின்னு பிரிக்கிறாங்க. மகாகாவிய ஆகார்மே படா ஹை. மகாகாவியம்ன்றது இந்த மகாபாரதம் ராமாயணம்லாம் சொல்றோம் இல்லையா, மிகப்பெரிய காவியங்கள் அதெல்லாமே ஆகார்மேம் உருவத்துல, அதாவது வடிவத்துல படா ஹை, அந்த அது வந்து ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும். उसमें जीवन की अनेक रूपता के साथ पूरे जीवन का चित्रण किया जाता है. ஸோ அதுல ஜீவன்கே அநேக ரூபத்தை, அந்த வாழ்க்கையினுடைய எல்லாவற்றை பற்றியும் சேர்த்து சொல்றதோல மட்டும் இல்லாம பூரிய ஜீவனுக்கு அதுல இருக்கிற ஒவ்வொரு கேரக்டர் பத்தியான முழு விவரங்களும் அதுல கொடுக்கப்பட்டிருக்கும். इसमें पात्रों की संख्या भी अधिक होती है. ஸோ இதுல பாத்திரம்னு என்னது கேரக்டர்ஸ், அதுல நடிக்கிறாங்க இல்லையா, ஸோ அதுல சொல்லப்பட்டிருக்கிற எல்லா கேரக்டர்ஸோடைய நம்பர்ஸ், எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து அதிகமா இருக்கும். எக்ஸாம்பிள் என்னன்னா ராமச்சரித்திர மானஸ், கம்மா போட்டுக்கோங்க, இது தனி. ராமச்சரித்திர மானஸ், காமாயணி, சாகேத் ஆதி ஹிந்திக்கே மகாகாவிய ஹை. இது மூணுமே இந்தியில இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய காவியங்கள். நெக்ஸ்ட் கண்ட காவியம் நம்ம என்னன்னு பார்த்தோம், தொகுதி தொகுதி, அதாவது பாட்டா வருது. கண்ட காவிய ஆகார் மீம் சோட்டா ஹோத்தா ஹை. ஸோ கண்ட காவியம் பார்க்கறதுக்கு சின்னதா இருக்கும். உஸ்மீம் ஜீவன் கி கிசி ஏக கட்னா கா வர்ணன் மில்தா ஹை. ஸோ இதுல வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு இன்சிடென்ட்டை எடுத்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இஸ்மே பாத்ரோं की संख्या कम होती है. ஸோ அதனால இதுல நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. அதுக்கு எது எக்ஸாம்பிள் அப்படின்னா பஞ்சவடி, ஜெயத்ரத்வத், சம்பூக் ஆதி ஹிந்திக்கே கண்ட் காவிய ஹை. இது எல்லாமே ஹிந்தியில வரக்கூடிய கண்ட காவியங்கள். ஏன்னா பஞ்சவடியிலாம் வெறும் ராம, சீதா, ஷூர்பனகா, லக்ஷ்மண் தான் மெயின் கேரக்டர்ஸா இருப்பாங்க. ஸோ அதனால இது கம்மியான கேரக்டர்ஸ் இருக்கிறதுனால இது எல்லாமே கண்ட காவியங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ளோ சார்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளோ சார்ட் ஒன்றும் இல்லை, இந்த மேலே என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்களோ அதை ஃப்ளோ சார்ட்டா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் காவியல், இப்போ நம்ம பாரதிய பரம்பரா படித்தோம் இல்லையா, அதை ஒரு ஃப்ளோ சார்ட்டா ஈஸியாக புரியுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன காவிய பாரதிய பரம்பராவில் வரக்கூடிய அந்த போயட்ரி எப்படி பிரிச்சிருக்காங்களா, திருஷ்ய காவிய, ஸ்ரவ்ய காவிய. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா, அதுதான். ஸோ நீங்க படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளோ சார்ட் மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சைட் ஹெட்டிங்ஸ் வந்து மறக்காது. ஸோ திருஷ்ய காவியில நம்ம ஆல்ரெடி என்னன்னு பார்த்தோம், திருஷ்யனாலே பார்க்கறது இல்லையா, நாட்டக், ரூபக் ஆதி, அதாவது நம்ம பார்த்து அதனுடைய விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிறது. ஸ்ரவ்யனா என்னன்னு பார்த்தோம், காதால கேட்கறது, பாடல்களை வந்து குறிக்கிறது. அதுதான் பத்திய, கத்திய, சம்பு. ஸோ கத்திய அதாவது பிரபந்த், பத்தியில எதெல்லாம் நமக்கு வருது, பத்திய ரெண்டு டைப்ஸ் ஆஃப் நம்ம பார்த்தோம் இல்லையா, என்னென்னு பார்த்தோம், பிரபந்த், முக்தக். ஸோ ரெண்டு டைப்ஸ் பார்த்தோம். அதை நீங்க படிச்சதை அப்படியே ஃப்ளோ சார்ட்டா எழுதிருங்க. பிரபந்த், முக்தக்குன்னு இருக்கு. ஸோ அந்த பிரபந்தையும் நம்ம டூ டைப்ஸ் ஆஃப் பார்த்தோம் இப்போ இல்லையா, என்னென்னது, மகாகாவிய ஒண்ணு, கண்ட காவிய ஒண்ணு. ஸோ இது பத்திய கீழே வருது. ஸோ பிரபந்த், முக்தக். பிரபந்த்ல மகாகாவிய, கண்ட காவியம் நம்ம படிச்சோம். முக்தக்ல என்னென்ன படிச்சோம், பாட்டிய, கேய, இது ரெண்டும் சேர்ந்ததுதான் முக்தக். ஸோ அந்த பாட்டியல எதெல்லாம் மெயினா வருது, நீதி, ஸ்ருங்காராதி. ஓகேவா. நெக்ஸ்ட் கத்தியில எத்தனை பிரிவுகள், கத்தியனா என்னன்னு பார்த்தோம், உபன்யாஸ் வரும், கஹானி வரும், நிபந்த் வரும், பத்ர ஆதி. இது எல்லாமே நாவல், கதைகள், கட்டுரைகள் எல்லாமே வரக்கூடியதுதான் கத்திய கீழே வருது. நெக்ஸ்ட் சம்பூனா மிக்சடு இல்லையா, எல்லாமே கலந்தது. கத்திய வ பத்திய இது ரெண்டும் கலந்தது சம்பு. ஓகேவா. இந்த ஃப்ளோ சார்ட்டை நல்லா படிச்சிட்டிங்கனாலே ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நம்ம ஈஸியாக கொடுத்துடலாம். ஸோ இதோட இந்த 8th கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது.